காரணம் என்ன தெரியுமா? நீ செஞ்ச பாவம். உன்னுடைய கஷ்டத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ செஞ்ச பாவம். என்னால எழுப்பவே முடியல ஆண்டவரே. நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன், இயேசு உனக்கு சுகம் தரணும்னா அவர் சொல்லுவார் என்ன தெரியுமா? இதுவரையும் திருந்தலையா? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு நான் எழுதிடுவேன். ஆனா நீ இனி அந்த பாவத்தை செய்யக்கூடாது. கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் 1 பேதுரு 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். என்ன யாருமே விசாரிக்க இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த செய்தி. வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்க கவலை எல்லாத்தையும் அவர் மேல வச்சு விடணுமா? ஆகார வனாந்தரத்துல விசாரிக்க யாருமே இல்லை. அங்க உதவிக்குன்னு கூப்பிட்ட பெண்ணும் வரல, அங்க புருஷனும் வரல. ஆனா அவளை விசாரிக்க யாரும் இல்லைன்னு ஆகார கண்டு ஆண்டவர் விசாரிச்சு அவளுக்கு நீரூற்றை திறந்தார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு எல்லாரும் இருந்தும் நான் அனாதையை போலவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனேன்னு சொல்றியா? என்னை எல்லாம் கொன்னு போட்டா கூட கேட்க ஆள் இல்லைன்னு சொல்றியா? அவர் உன்னை விசாரிக்கிறவரா இருக்கிறார். உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு. ஏன் இவ்வளவு அழுது கொண்டே இருக்கிற? எதுக்கு இந்த மன அழுத்தத்தில் இருக்கிற? நான் உன்னை விசாரிக்கும் போது உனக்கு அற்புதம் நடக்கும். ஏசாயாவில் எழுதியிருக்கு, உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று அநேகர் பேரிட்டு இருக்கிறபடியா உன் காயங்களை நான் ஆற பண்ணி உனக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவேன். இன்னைக்கு என் மகன் என்ன விசாரிக்க மாட்டுக்கான் பிரதர், என் மகா என்ன விசாரிக்க மாட்டுக்கா பிரதர், என் மனைவி என்ன விசாரிக்க மாட்டுக்கான் பிரதர், என் கணவன் என்ன விசாரிக்க மாட்டுக்கான்னு அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம், ஒரு அரவணைப்புக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம், யாராவது ஒரு கைப்பிடிச்சு என்னை தூக்கி விட மாட்டாங்களான்னு நீ கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனா எல்லாவற்றிற்கும் எல்லாமாக அவர் உனக்கு உதவி செய்ய வருவார். கண்டிப்பா நீ அனாதை கிடையாது, உனக்கு யாரும் இல்லைன்னு நீ நினைக்காத. கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றி பெரிய அற்புதத்தை செய்வாரு. நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரை இறங்கி பெரிய அற்புதத்தை செய்யட்டும்னு நான் ஜெபம் பண்றப்பா. எல்லா போராட்டத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையை கொடும். இந்த பிள்ளைகளுடைய மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
வியாதிக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ செஞ்ச பாவம். உன்னுடைய கஷ்டத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ செஞ்ச பாவம். என்னால எழுப்பவே முடியல ஆண்டவரே. நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன், இயேசு உனக்கு சுகம் தரணும்னா அவர் சொல்லுவார் என்ன தெரியுமா? இதுவரையும் திருந்தலையா? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு நான் எழுதிடுவேன். ஆனா நீ இனி அந்த பாவத்தை செய்யக்கூடாது.